மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் கோபிநாத் ஆசிரியர். சைவநெறி பாட அலகுகளை யூடியூப் மூலமாக கற்கின்ற செயற்பாட்டிலே நாங்கள் இன்று 6ஆம் வகுப்பிற்குரிய 4வது அலகாகிய சமூகம் சார்ந்த சமய விழுமியங்கள் என்கின்ற பாடலகினை பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முதல் பிள்ளைகள் இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் கீழே இருக்கின்ற சப்ஸ்கிரைப் என்கின்ற பட்டியையும் அதன் அருகே இருக்கின்ற பெல் சின்னத்தையும் அழுத்திக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நான் புதிய காணொளிகளை பதிவேற்றுகின்ற பொழுது அவை பற்றிய அறிவிப்புகள் உங்களுக்கு நேரடியாகவும் விரைவாகவும் வந்து சேரும். பிள்ளைகளே, இந்த காணொளியை ஸ்கிப் செய்யாமல் முழுமையாக பாருங்கள். அப்பொழுதுதான் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதே போல் என்னாலும் தொடர்ச்சியான காணொளிகளை உங்களுக்காக பதிவேற்றிக் கொள்ள முடியும். பாருங்கள் பிள்ளைகளே, இன்றைய காணொளிக்கு செல்வோம். 6ஆம் வகுப்பிற்குரிய 4வது அலகு சமூகம் சார்ந்த சமய விழுமியங்கள். இப்போ கவனிங்க பிள்ளைகள், இந்த பூமியிலே படைக்கப்பட்ட உயிரினங்களிலே மனிதன் கொஞ்சம் மேலானவன் இல்லையா? மனிதன் மேலானவன், மேம்பாடானவன். அப்போ அந்த வகையிலே மனிதனுடைய வாழ்க்கையை மேம்படுத்துகின்ற வகையில் கடைப்பிடிக்கப்படுகின்ற உயர்ந்த பண்புகளாக சொல்லப்படுபவை விழுமியங்கள் என்று சொல்லலாம். அப்போ சுருக்கமாக சொன்னால் மேலான பண்பு என்று சொல்லுவோம். மேலான பெருமதிமிக்க வாழ்க்கை பண்புகளை நாங்கள் விழுமியங்கள் என்று சொல்லுவோம். இந்த விழுமிய பண்புகள் உயர்வானவை, மேன்மையானவை, உன்னதமானவை, அது உயிரை விட பெருமதியானவை. அப்போ எங்களுக்கு உயிர் எப்படி முக்கியமோ அதைவிட பெருமையானவை இந்த விழுமிய பண்புகள். இப்போ வள்ளுவர் பாருங்கள், திருவள்ளுவர் அழகா ஒரு குறளில் சொல்கிறார், ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்று சொல்கிறார். ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்று சொல்கிறார். அதாவது ஒழுக்கம் என்பது மேன்மையானது, அதுவும் எம்மால் பெரிதும் மதித்து பெருமானமிக்கதாக சொல்லப்படுகின்ற எங்களுடைய ஆறுயிரை விட அதிமேன்மையானது என்று வள்ளுவர் பெருந்தகை ஒழுக்கத்தை முதன்மைப்படுத்தி சொல்கிறார். அப்போ ஒழுக்கம் ஒரு விழுமிய பண்பாக அமைகிறது இல்லையா? இதே மாதிரி நிறைய விழுமிய பண்புகள் எங்களிடத்தில் காணப்படுது. நாங்கள் எதை இழந்தாலும் இந்த உயர்ந்த மனித விழுமியங்களை இழந்து விடக்கூடாது. ஏனென்றால் இந்த விழுமியங்கள் தான் ஏனைய உயிர்களை விட எங்களை உயர்த்தி காட்டுவது. ஆகையால் நாங்கள் மனிதர்களே என்று எங்களை அடையாளம் காட்டுகின்ற இந்த மனித விழுமியங்களை நாங்கள் எப்போதும் எஞ்ஞான்றுமென்ற எப்போதும் போற்றி பேணி பாதுகாக்க வேண்டியது எங்களுடைய இன்றியமையாத கடமை. அப்போ அந்த வகையில் பிள்ளைகள், நாங்கள் நிறைய விழுமிய பண்புகள் பற்றி சொல்ல போகிறோம். ஆனாலும் எங்களுக்கு நாங்கள் இங்கே ஒரு 4 விழுமிய பண்புகளை சுருக்கமாக நாங்கள் பார்ப்போம். எங்களுடைய பாடத்தில் இருக்கக்கூடிய 4 விழுமிய பண்புகளை பார்க்க போகிறோம். என்னென்ன? உண்மை பேசுவோம், பெரியோரை கணம் பண்ணுவோம், நன்றி மறவாமை, தர்மம் என்கின்ற 4 மனித விழுமிய பண்புகளை நாங்கள் எங்கள் சமயம் சார்ந்த பண்புகளாக நாங்கள் பார்க்க போகிறோம். அந்த வகையில் முதலாவது பார்க்க போகிற விழுமிய பண்பு உண்மை பேசுவோம். ஆறுமுக நாவலர், ஸ்ரீலஸ்ரீ ஆறுமுக நாவலர் எழுதிய நிறைய நூல்கள் எழுதியிருக்கிறார் பிள்ளைகள். அப்போ அந்த நாவலர் எழுதிய நூல்களில் பாலபாடம் என்ற ஒரு நூல் இருக்குது. இந்த பாலபாடம் உங்களை மாதிரி சின்ன பிள்ளைகளுக்கு சமய அறிவை சொல்லக்கூடிய ஒரு நூல். அப்போ ஏழுமண்டா இந்த புத்தகத்தை நூலகத்திலேயோ இல்லாட்டி கடையிலையோ சரி வாங்கி படிக்கலும்னா படியுங்க. இந்த பாலபாடம், அதே போல் சைவ வினாவிடை புத்தகங்கள், பால போதினி, நிறைய புத்தகங்களை ஆறுமுக நாவலர் சைவ சமயம் தொடர்பான அறிவை பெறுவதற்காக தந்திருக்கு. இந்த பாலபாடம் அதில் முதலாம் பாலபாடம், 2ஆம் பாலபாடம் என்று எல்லாம் இருக்குது. இதில் இந்த 2ஆம் பாலபாடம் என்ற நூலில் மெய்மை என்ற ஒரு கதை இருக்குது. மெய்மை என்றால் என்ன? உண்மை. அப்போ மெய்மை என்ற கதை இருக்குது. அந்த கதை சமய விழுமிய பண்புகளில் ஒன்றான உண்மை பேசுவதனுடைய சிறப்பை பற்றி சொல்லுது. சரியா? அப்போ அந்த கதையை நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம். ஒரு நாள் விடியற் காலையில் முருகன், கிருஷ்ணன் என்ற 2 சிறுவர்கள் ஒரு சந்தைக்கு போகிறாங்க. யாராரு? முருகன், கிருஷ்ணன் என்ற 2 சிறுவர்கள் ஒரு சந்தைக்கு போகிறாங்க. சந்தைக்கு போய் தங்களுடைய சிறிய கடைகளில் தாங்கள் கொண்டு சென்ற பொருட்களை பரப்பி வைத்து விற்பதற்காக உட்கார்றார்கள். இப்போ நீங்களும் பாடசாலையில் சந்தையெல்லாம் வச்சுருப்பீங்க இல்லையா? அப்போ சின்ன வயசில் சந்தை வச்சுருப்பீங்க. அந்த சந்தையில் நீங்கள் கொண்டு போய் பொருட்களை வைத்த மாதிரி இந்த முருகன், கிருஷ்ணன் என்ற 2 சிறுவர்களும் என்ன செய்கிறாங்க? சந்தைக்கு போய் தங்களுடைய கடைகளில் தங்கள் கொண்டு வந்த பொருட்களை வைத்திருக்கிறாங்க. ஒரு கடையில் பழங்கள், காய்கறிகள் இருக்குது, இன்னொரு கடையில் தேங்காய் இருக்குது. சரியோ? ஒரு கடையில் பழங்களும் காய்கறிகளும், மற்ற கடையில் தேங்காய் இருக்குது. அப்போ சந்தைக்கு காலையில் போயிட்டாங்க, வியாபாரம்லாம் முடிந்து இப்போ சந்தை கிளைகின்ற நேரம்.
சந்தை கலைகின்ற நேரம். அப்போ நிறைய பேர் அந்த சந்தையில் வந்து பொருட்கள் வாங்குறாங்க. இந்த சிறுவர்களிடமும் பலர் பொருட்களை வாங்கி கொண்டு போகிறாங்க. அப்போ அப்படி பார்க்கக்குள்ள முருகனுடைய கடையில் எல்லாம் விற்று கடைசியாக ஒரே ஒரு முலாம்பழம் மாத்திரம் இருந்தது. எல்லாம் விற்று முடிஞ்சு கடைசியாக ஒரே ஒரு முலாம்பழம். அப்போ அந்த நேரம் ஒரு பெரிய மனிதர் அவனோட கடைக்கு வந்து என்ன செய்கிறார், அந்த முலாம்பழத்துக்கு மேலே கையை வச்சு கேட்குறேர். யாரிடம்? முருகனிடம் கேட்குறேர். இவ்வளவு பெரிய முலாம்பழம், இது என்ன விலை என்று சொல்லி கேட்குறேர். அப்போ அந்த முருகன் என்ன சொல்கிறான், இந்த முலாம்பழம் ஒன்றுதான் என்னிடத்தில் இருந்தது, மிகுந்த நல்ல பழம் போல இருக்குது, ஆனாலும் இதில் என்னதான் கொஞ்சம் பழுது இருக்கிறது ஐயா என்று சொல்லி அவன் என்ன செய்கிறான், அந்த பழத்தை மற்ற பக்கம் திருப்பி காட்டுறான். இங்கே பாருங்கள், இதில் கொஞ்சம் பழுது இருக்குது, இது ஒன்று தான் என்கிட்ட மிச்சமாக இருக்குது, இது நல்ல பழம் மாதிரி இருக்குது, ஆனாலும் இதில் சின்ன பழுது இருக்குன்னு சொல்லி காட்டுறான். அப்போ அந்த ஐயா என்ன சொன்னார், ஆமாம் அதில் பழுது இருக்குது, எனக்கு அது வேணாம் என்று சொன்னவர் என்ன செய்கிறார், அவனுடைய அந்த முகத்தை பார்த்து அவன் அந்த உண்மை சொல்கிறான், என்ன பொய் சொல்லி ஏமாத்தாமல் உண்மை சொல்கிறான். அப்போ உண்மை சொல்கிறவனை பார்த்து சொல்கிறேன், உன்னுடைய பழத்தில் இருக்கிற பழுதை வாங்க வருபவர்களுக்கு காட்டுவது விற்க வந்த உனக்கு சரியா என்று கேட்குறேன். உன்னோட பழத்தில் பழுது இருக்குது, நீ வாங்க வாராக்களுக்கு பழம் பழுதாக இருக்குன்னு சொன்னியண்டா அது உன்னால் விற்க முடியுமான்னு கேட்குறேன். அப்போ அந்த முருகன் என்ன சொல்கிறான், ஐயா பொய் சொல்லி ஏமாற்றி நான் இந்த பழத்தை விற்கிறத விட என்ன சொல்லலாம், நான் உண்மையை சொல்லலாம், என்ன இந்த பழுது இருக்குன்னு சொல்லலாம் என்று சொல்கிறான். அப்போ நீ சொன்னது சரி தம்பி, என்ன ஒருபோதும் அதை மறவாது, என்னது மற்றவர்களை ஒருபோதும் ஏமாற்றி நாங்கள் விளைக்கக்கூடாது என்று சொன்னவர் என்ன சொல்கிறார், நான் உன்னுடைய கடையை இனி மறக்க மாட்டேன் என்று சொல்லி அவர் என்ன செய்கிறார், கிருஷ்ணன் கடைக்கு போகிறேன். கிருஷ்ணன் கடைக்கு போனால் கிருஷ்ணன் என்ன வச்சிருக்கார், தேங்காய் வச்சிருக்கிறேன். அப்போ இது நல்ல தேங்காயா என்று கேட்குறேன். அப்போ உடனே கிருஷ்ணன் சொல்கிறார், ராமையா நல்ல தேங்காய் நேற்று தான் பிடுங்கினது, நான் தான் உரித்தேன் நல்ல தேங்காய்ன்னு சொன்னோன்னே அந்த பெரியவர் என்ன செய்கிறார், ஒரு தேங்காயை வாங்கிட்டு வீட்டுக்கு போகிறேன். அப்போ சந்தை கலையிற நேரம் தானே, ரைட். அப்போ கிருஷ்ணன் என்ன செய்கிறார், முருகனை பார்த்து சொல்கிறார், முருகா நீ பெரிய மூடன், அந்த முலாம்பழத்தில் இருக்கிற பழுதனி அவருக்கு சொல்லுறியே, அதை சொல்லாமல் விற்றுருந்தா உன்னால் அந்த பழத்தை விற்று முடிச்சிருக்கலாம் இல்லையா. அப்போ நீ சொன்ன உண்மைக்காக அந்த பழத்தை இனி வீட்டுக்கு கொண்டு போ, இனி உன்னால் விற்க முடியாது, இல்லாட்டி வேறு எங்காவது எறிந்து விடு என்று சொல்கிறான். சொன்ன பிறகு என்ன சொல்கிறான், அந்த பெரியவரிடம் விட்டது உண்மையாக ஒரு முட்டுக்காய் இல்லையா. அப்போ அந்த முட்டுக்காயை தான் இவனு மாட்டி நல்ல காய் என்று சொல்லி விற்றுருக்கான். அப்போ சொல்கிறான், அந்த முட்டுக்காயை வாங்கி கொண்டு போகிறாரே அவருக்கு அதை பற்றி எதுவும் தெரியுமா, அவர் பார்த்தேர் தேங்காய் நல்லா இருக்கான்னு கிட்டே நான் ஓமன்ட்டு சொல்லிட்டேன். அப்போ நல்ல தேங்காய் எல்லாம் என்ன விலைக்கு விற்றுனோ அந்த விலைக்கு தான் இந்த முட்டுக்காயும் விற்றுட்டேன். அப்போ நீ அந்த முலாம்பழத்தை அவருக்கு விற்றிருந்தா ஒன்றும் பார்க்காம அதை வாங்கி கொண்டு போயிருப்பேர் என்று சொல்லி கிருஷ்ணன் என்ன செய்கிறான், முருகனிடம் சொல்கிறான். அப்போ முருகன் சொல்கிறான் என்னென்று, கிருஷ்ணா எனக்கு இன்று காலையில் கிடைத்த காசை போல 2 காசு தான் வந்தாலும் நான் ஒருபோதும் பொய் சொல்ல மாட்டேன். எனக்கு நான் அந்த காலையிலேருந்து விற்கிறேன், எனக்கு கொஞ்சம் தான் காசு கிடைச்சாலும் நான் ஒருபோதும் பொய் சொல்ல மாட்டேன், அதே மாதிரி பொய்யா நடக்கவும் மாட்டேன். அது மட்டும் இல்லாமல் கடைசியில் எனக்குத்தான் நயம், எனக்கு ஒரு வாடிக்கையாளர் அகப்பட்டார். நான் இப்போ அந்த பெரியவர்னு சொல்கிறேன், தம்பி உண்ட கடையை மறக்க மாட்டேன், திரும்ப உண்ட கடைக்கு தான் வருவேன்ண்டு. அப்போ எனக்கு ஒரு வாடிக்கையாளர், அப்போ நாளைக்கு அவர் வந்து இன்னும் நிறைய வாங்கிட்டு போகலாம். ஆனால் உனக்கு ஒருவர் போய்விட்டார், ஏன் உன்னை நம்பி அவர் தேங்காய் வாங்கியிருக்கிறார், இப்போ அந்த தேங்காய் கொண்டு உடைச்சி பார்ப்பேர், அது முட்டுக்காண்டு சொன்னால் இனி உண்ட கடைக்கு வர மாட்டேன் இல்லையா என்று சொல்லி முருகன் சொன்னான். அது அவன் சொன்ன மாதிரி அப்படியே நடந்துச்சு. மறுநாள் அந்த பெரியவர் என்ன செய்கிறேன், தனக்கு தேவையான பழங்கள் காய்கறி எல்லாம் முருகன்கிட்டையே வாங்குறேன். அப்போ முருகன் சொன்ன மாதிரி முருகன்கிட்ட வாங்கினவர் கிருஷ்ணன் கடையில் எதையுமே வாங்கலை. அப்போ இப்படியே அந்த வருடம் கழிந்து போகுதுன்னு. அப்போ எப்போவுமே அவர் முருகன்கிட்ட வாரேர், நல்ல பொருள் வாங்கலாம் என்று அவர் யோசிக்கிறார். அதே மாதிரி என்ன செய்வார், தனக்கு தெரிந்தவர்களுக்கும் சொல்லுவார், இந்த கடைக்கு போங்க, இந்த தம்பி நல்ல தம்பி ஏமாற்ற மாட்டான்னு சொல்லி கடையை கூட்டி கொண்டு வாரேன். அப்போ முருகண்ட கடைக்கு எப்பொழுதும் வந்து சில வேளை என்ன சொல்லுவேர், அவர்கிட்ட கேட்பாராம், நீ அடுத்த வருடம் என்ன செய்ய போறா என்றெல்லாம் விசாரிக்கிற வழக்கமும் காணப்பட்டிருக்கு. அதே மாதிரி அடுத்த வருஷம் அந்த அவருடைய களஞ்சியத்தில், பண்டக சாலை அவருடைய களஞ்சியத்தில் ஒரு சிறுவன் தேவைப்பட்டான், ஒரு நம்பிக்கையான ஒரு சிறுவன் தேவைப்பட்டான். அப்போ என்ன யோசிக்கிறார் அவர், முருகனை தவிர வேறு யாரும் கிடைக்க மாட்டாங்க, ஏன்னா முருகன் தான் நம்பிக்கையான சிறுவன் என்று சொல்லி முருகனுக்கு அந்த வேலையை கொடுத்தார். அப்போ முருகனும் என்ன செய்கிறான், தன்னுடைய எஜமானுக்கு தன்னிடத்தில் மேலும் மேலும் நல்ல எண்ணம் வரும்படி நடந்து கொள்கிறான். ஒவ்வொரு பதவியாக உயர்ந்து கடைசியில் எஜமானோடு வர்த்தகத்தில் ஒரு பங்காளியும் ஆனான். என்ன பாருங்க, அந்த முருகன் உண்மையை சொன்னதாகவும் ஏமாற்றாமல் நம்பிக்கையாக நடந்து கொண்டதாலும் அவனுக்கு என்ன நடந்தது, உயர்நிலை கிடைத்தது. என்ன ஆனால் அந்த கிருஷ்ணன் பொய் சொல்லி தேங்காயை விற்றதுனால அவர் அந்த கடைக்கே போகலை, அவனிடத்துல சாமானும் வாங்கலை, அதே நேரத்தில் அவனுக்கு
வாழ்க்கையில் மாற்றங்களும் கிடைக்கல என்ன. அப்போ அதனால் பிள்ளைகள் யாரையும் நாங்கள் ஏமாற்றாமல் உண்மை பேசி உத்தமராக வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த கதை உங்களுக்கு உணர்த்துது. அப்போ இந்த கதை மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு படிப்பினை கிடைச்சிருக்கும். அதாவது உண்மை பேசுவதாலையும் அடுத்தவர்களை ஏமாற்றாமல் நேர்மையாக நடந்து கொள்வதாலையும் எங்களுக்கு நன்மை இருக்கும் என்றது உங்களுக்கு புரிந்திருக்கும் இல்லையா. ரைட். இப்போ நாங்கள் ரெண்டாவது பார்க்க போகிறோம். ரெண்டாவது விழுமிய பண்பு பெரியோரை கணம் பண்ணுதல். முதலாவது பார்த்தாங்கள் உண்மை பேசுதல், ரெண்டாவது பெரியோரை கணம் பண்ணுதல். இந்த படத்தை பார்த்தோன்னே உங்களுக்கு விளங்கி இருக்குமே, பெரியவர்களை நாங்கள் மதிக்க வேண்டும். அப்போ அவர்களுடைய கால்களில் விழுந்து வணங்குறது, அவர்கள் சொல்கிறத கேட்கிறது, இதெல்லாம் முக்கியமானது. எமது சமயத்தில் உள்ள விழுமிய பண்புகளில் பெரியோரை கணம் பண்ணுதல் என்பது சிறந்த ஒரு பண்பு. அப்படியான நல்ல பண்புகளை நாங்கள் சின்ன வயதிலிருந்தே என்ன செய்யணும், கடைப்பிடித்து கொள்ளணும், பழகி கொள்ளணும். பெரியோர் என்று சொல்லியுள்ள பிள்ளைகள் பெற்றோர், குரு, வயதில் மூத்தோர் முதலான எல்லோருமே நாங்கள் பெரியோர் என்று சொல்லுவோம். எங்களை விட வயதில் மூத்த எல்லோருமே பெரியோர்கள் தான். இப்போ உங்களோட வீட்டில் பார்த்தீங்கன்னா அப்பா இருப்பார், அம்மா இருப்பா, அக்கா இருப்பாங்க, அண்ணா இருப்பாங்க, இப்படியெல்லாம் உங்களை விட வயதில் மூத்தவர்கள் இருப்பாங்க. அதே போல் தாத்தா பாட்டியெல்லாம் இருப்பாங்க. அப்போ இவர்களை என்ன செய்யணும், அவர்கள் தங்களுக்கு வயதில் மூத்தவர்களுக்கு மரியாதை கொடுத்து நடப்பதை நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா. அதனை பின்பற்றி நீங்களும் அவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும். பாருங்க பிள்ளைகள், உங்களில் பலர் என்ன செய்வீங்கள், காலையிலையும் மாலையிலையும் இறைவனை வழிபட்ட பிறகு பெற்றோருடைய கால்களில் விழுந்து வணங்குவீங்க இல்லையா. கால்களில் விழுந்து வணங்கினா மட்டும் போதுமா? இல்லை. அவர்களுடைய சொற்கேட்டு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். நமக்கு நன்மை தரும் விடயங்கள் எவை என்பது எங்களை விட எங்கள் பெற்றோருக்கு தெரியும் இல்லையா. அதனால் அவர்களுடைய வார்த்தைகளை கேட்டு நடப்பது நல்ல பண்பாக சொல்லப்படும். சைவ சமய ஒருவருடைய கடமைகளில் பெரியோரை மதித்தல், பெரியோருக்கு கணம் பண்ணுதல், பெற்றோரை பேணுதல் என்பன மிக முக்கியமான கடமையாக சொல்லப்படும். நீங்கள் பிறந்ததிலிருந்தே பெற்றோர் தான் உங்களை பேணுகிறார்கள் இல்லையா. உங்களின் நலனுக்காக மிகுந்த கஷ்டப்படுகிறாங்க. அப்போ நீங்களும் என்ன செய்யணும், உங்களுக்கு தேவையான அனைத்திற்கும் பெற்றோர்களையே சார்ந்திருக்கிறீர்கள். எனவே பெற்றோர்களை மதித்தல், அவர்களை கணம் பண்ணுதல் இன்றியமையாத ஒன்றாகும். பெற்றோர் செய்கின்ற இந்த உதவிகளை பெற்ற நீங்கள் பெரியவராக வரும்போது பெற்றோர் என்ன செய்துவிடுவார்கள், அவர்கள் முதியவர்களாகி விடுவார்கள். அப்பொழுது அவர்களை பேணுகின்ற பொறுப்பு உங்களுக்கே உரியதாக அமைகிறது. அப்போ இப்போ இருந்தே உங்களால் செய்யக்கூடிய சிறு சிறு உதவிகளை நீங்கள் என்ன செய்யணும், பெரியோர்களுக்கு செய்யணும். தினமும் வீட்டை சுத்தம் செய்கிறது, அதே போல் உணவு உண்ட பின்னர் பாத்திரங்களை கழுவி வைக்கிறது, இப்படியான சின்ன சின்ன வேலைகளை உங்களால் செய்யக்கூடிய உதவிகளை நீங்கள் பெற்றோருக்கு செய்ய வேண்டும். அதனால் உங்கள் பெற்றோர் என்ன செய்வாங்க, மகிழ்ச்சி அடைவார்கள். அதே போல் வீட்டில் உள்ள பெரியோர்களும் மகிழ்ச்சி அடைவார்கள். உங்களுக்கு இன்னும் நிறைய நன்மைகளை செய்வார்கள் இல்லையா. அதே மாதிரி பாருங்கள், நாம் கணம் பண்ண வேண்டிய பெரியோர்களில் குரு முதன்மையானவராக விளங்குகிறார். இப்போ குரு என்பது யாரை குறிக்கும், ஆசிரியரை குறிக்கும். அப்போ ஆசிரியரிடம் மரியாதையுடனும் பக்தியோடும் நடந்து கொள்ள வேண்டும். ஆசிரியர்கள் வகுப்பறைக்குள் வரும்பொழுது என்ன செய்கிறோம், நாங்கள் எழுந்து நின்று வணக்கம் சொல்லுதல், அதே போல் அவர்கள் கற்பிக்கின்ற விடயங்களை ஆர்வத்தோடு கற்றல், அவர்கள் தருகின்ற பணிகளை ஒழுங்காக செய்து வருதல் முதலியவற்றினூடாக ஆசிரியர்கள் என்ன செய்யலாம், கணம் பண்ணலாம் என. அதே போல் ஆசிரியர்களை வேறு இடங்களில் காணும் பொழுது நாங்கள் வணக்கம் கூறி மரியாதை செலுத்துதல் வேண்டும். அதே போல் பார்த்தீங்கன்றால் ஆலயங்களில் உள்ள சமய குருமார் மத குருமாருக்கு நாங்கள் மதிப்பளிக்க வேண்டும். அவர்கள் விபூதி பிரசாதம் தரும் பொழுது நாங்கள் என்ன செய்யணும், அவர்களை வணங்கி இரு கைகளாலும் வாங்க வேண்டும். அதே போல் பிள்ளைகள், உங்களுடைய வீட்டுக்கு பெரியோர்கள் யாராவது வந்தால், உங்களோட வீட்டுக்கு யாராவது பெரியவர்கள் வந்தால் என்ன செய்யணும், நீங்கள் கதிரையில் ஆசனங்கள் இருந்தால் இருக்கே விட்டு எழுந்து முகமலர்ச்சியோடு இனிமையான சொற்களை கூறி அடக்கத்துடன் அவர்களை வரவேற்க வேண்டும் இல்லையா. அதே போல் அவர்களுக்கு ஆசனம் கொடுத்து தண்ணீர் கொடுத்து பணிவிடைகள் செய்யணும். அதே மாதிரி அவர்கள் வீட்டை விட்டு வெளியே போகின்ற பொழுது, அவங்க வீட்டை விட்டு திரும்பி போகின்ற பொழுது அவர்களோடு வாயில் வரைக்கும் சென்று வழி அனுப்ப வேண்டும். அதான் பண்பாடு. ஒருவர் எங்களுடைய வீட்டுக்கு வந்து அவர்கள் திரும்பி போய்க்குள்ள வாசல் வரைக்கும் சென்று வழி அனுப்பி வைக்கிறது பண்பாடு. அதே மாதிரி பாருங்கள், விழாக்கள் பண்டிகைகள் என்பன நடைபெறுகின்ற பொழுது பெரியவர்களை தேடி சென்று அவர்களுடைய ஆசீர்வாதத்தை பெற வேண்டும். ஏன்னா எங்களுடைய வீடுகளில் பண்டிகைகளோ அல்லது கொண்டாட்டங்களோ நாங்கள் ஏதாவது செய்கின்ற பொழுது பெரியோர்களை தேடி சென்று அவர்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும். அதே போல் பேருந்து புகைவண்டி என்பவற்றில் பயணம் செய்யும் பொழுது பெரியவர்கள் வயதானவர்கள் வந்தால்
அவர்களுக்கு எழுந்து ஆசனத்தை கொடுக்க வேணும். என்ன, நாங்கள்லாம் சின்ன பிள்ளைகள், அப்போ பெரியவர்களுக்கு ஆசனத்தை கொடுத்து பழகணும். நாம் பெரியோர்களுக்கு முன்னால் செய்யத்தகாத செயல்கள் பல இருக்குது. பெரியோர்களுக்கு முன்னால் செய்யக்கூடாத செயல்கள் நிறைய இருக்குது இல்லையா? என்னென்ன? உயரமான ஆசனத்தில் இருத்தல். இப்போ பெரியவங்க இருந்தால் அவங்களோட பெரிய ஆசனத்தில் நாங்கள் இருக்கக்கூடாது. அதே மாதிரி காலை நீட்டி கொண்டு இருக்கிறது, காலுக்கு மேலே கால் போட்டு கொண்டு இருக்கிறது, பெரியவர்களுக்கு எதிர்த்து பேசுதல், கைகாட்டி பேசுதல், இப்படிலாம் நிறைய விஷயங்கள் நாங்கள் செய்யக்கூடாத விஷயங்கள். என்ன, அப்போ இதெல்லாம் நாங்கள் என்ன செய்யணும்? தவிர்க்க வேண்டும். பெரியோரை கனம் பண்ண வேண்டும். அவர்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்று நலமாக நாங்கள் வாழணும். அப்போ பெரியோர்களை மதித்து அவர்களுடைய ஆசையை பெற்றால் பிள்ளைகள் நாங்கள் வளர்ந்து பெரியோர்களாகின்ற பொழுது நாங்கள் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை அவர்கள் இப்போயே சொல்லித் தருவார்கள் இல்லையா? அப்போ ஒரு அனுபவம் மூலமாக எங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை பெரியோர்களுடைய ஆசி மூலமாக பெற்றுக்கொள்ளலாம். அப்போ நாங்கள் பெரியோர்களை மதிக்க வேண்டும். அதே போல் நாங்கள் வளர்ந்து பெரியோர்களாகின்ற பொழுது அவர்களை பராமரிக்க வேண்டும், பார்த்து கொள்ள வேண்டும். அந்த வகையில் உங்களுக்கு இந்த 2வது தலைப்பு பெரியோரை கனம் பண்ணுதலுடைய அவசியம் பற்றி சொல்லியிருக்கோம். அப்போ இனி நீங்களும் என்ன செய்யணும்? பெரியவர்களை கண்டிப்பாக கனம் பண்ண வேண்டும், மரியாதை செய்ய வேண்டும், அவர்களுக்கு உரிய மதிப்பையும் கௌரவத்தையும் வழங்க வேண்டும். ரைட். இப்போ 3வது பார்க்க போகிறோம், நன்றி மறவாமை என்கின்ற பாடம். நன்றி மறவாமை. அப்போ சொல்லுவோம் இல்லை, நாங்கள் என் நன்றி கொண்டார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகர்க்கு என்று சொல்லுவோம். அப்போ நாங்கள் ஒருவர் எங்களுக்கு உதவி செய்தால் அந்த உதவியை நாங்கள் ஒருபோதும் மறந்து விடக்கூடாதுன்னு அந்த நன்றி மறவாமை பண்போடு எப்பொழுதும் இருக்க வேண்டும். அப்போ அதை பற்றி ஒரு கதை நாங்கள் பார்ப்போம். அப்போ சமயம் சார்ந்ததும் மனித பண்புகளில் ஒன்றான நன்றி மறவாமை பற்றி வியாசர் கூறிய ஒரு கதையை நாங்கள் பார்க்க போகிறோம். காசி நகருடைய எல்லை பகுதியில் இருந்த ஒரு வனத்துக்கு ஒரு வேடன் வேட்டையாட வாரான். காசி நகர் எல்லையிலிருந்த வனத்துக்கு ஒரு வேடன் வேட்டையாட வாரான். அங்கே பயங்கரமான விஷம் கலந்த அம்பு ஒன்றை என்ன செய்றான்? தன்னுடைய வில்லில் பொருத்தி கொண்டு ஏதாவது ஒரு விலங்கு அகப்படாதா என்று காத்திருந்தான். கொஞ்ச நேரத்துக்கு பிறகு அந்த பக்கமாக ஒரு மான் ஒன்று ஓடி வந்தது. இப்போ வேடன் என்ன செய்கிறான்? தனக்கு இன்றைக்கு வேட்டை கிடைச்சிட்டு அந்த மானை திரத்தி கொண்டு போய் அம்பு எய்தான். ஆனால் அந்த அம்பு என்ன நடந்தது? குறி தவறினது. அந்த குறி தவறின அம்பு ஒரு மரத்தில் பாய்ந்து ஆழமாக பதிஞ்சிட்டு. இப்போ உன் மானுக்கு வைத்த அம்பு குறி தவறி ஒரு மரத்தில் பாய்ந்து விட்டது. அப்போ நன்கு செழித்து வளர்ந்திருந்த அந்த மரம், காய்கனிகளோடு பூத்து குலுங்கி பல பறவைகளுக்கு அடைக்கலம் கொடுத்த அந்த மரம் அம்பு பட்டோடனே, அம்புல ஏற்கனவே விஷம் தடவி இருந்ததானே, அப்போ அந்த அம்பு பட்ட உடனே விஷத்தினுடைய கொடிய தன்மையினால என்ன செய்தது? கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மரம் வாடத் தொடங்கிட்டது, களை இழந்தது, பட்டு போயிட்டு. தன்னுடைய செழுமையை இழந்த காரணத்தினால அந்த மரத்தில் அதுவரை இருந்த எல்லா பறவைகளும் என்ன செய்துட்டு இப்போ வேறு இடத்துக்கு தேடி போக வலிக்கிட்டாங்க. அந்த மரத்தை தஞ்சமாக கொண்டிருந்த பறவைகள் எல்லாம் வேறு இடத்துக்கு தேட போயிட்டாங்க. அப்போ இந்த நேரத்தில் பாருங்க தேவேந்திரனுடைய வியப்பு. அப்போ மரம் இப்படி வளம் இழந்த நிலையிலையும் அந்த மரத்தினுடைய பொந்தில் ஒரு கிளி ஒன்று இருந்தது. அந்த கிளி மட்டும் அந்த இடத்தை விட்டு போகல, அங்கேயே இருந்தது. அந்த மரத்தில் காய்கள் எதுவும் கிடைக்காமல் போனதால அந்த கிளியும் என்ன நடந்ததாம்? உணவு இல்லாமல் தன்னுடைய பலத்தை இழக்க தொடங்கிட்டு மிகவும் தொய்ந்து போயிட்டு. ஆனாலும் அந்த கிளி மரத்தை விட்டு போகல. இப்படிப்பட்ட நிலையில் அந்த மரத்தையும் அதில் வசித்து வந்த கிளியையும் தேவர்களுடைய அரசனான தேவேந்திரன் பார்க்குறான். தேவர்களுடைய அரசன் யாரு? தேவேந்திரன் பார்க்குறான். அவனுக்கு பெரும் வியப்பு. என்ன, மனிதர்களே கருணை இல்லாமல் இருக்கின்ற இந்த காலத்தில் இப்படி ஒரு கிளியா? ஏன்னா மனிதர்களே கருணை இல்லாமல் இருக்கிறாங்க, இப்படி ஒரு கிளி இந்த மரத்துக்காக இருக்குதா? எல்லா உயிர்களிடத்தும் குற்றமும் குணமும் சேர்ந்து இருக்கும். ஏன்னா அப்போ எல்லா உயிர்களிடத்திலையும் குற்றமும் இருக்கும், அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல குணமும் இருக்கும் என்பது இதிலிருந்து புலனாகிறது என்று ஆச்சரியப்பட்டான் இந்திரன். அப்போ உடனே என்ன செய்கிறான்? ஒரு மனிதனாக மாறி அந்த கிளி வசித்து வந்த பட்டு போன மரத்துக்கு கிட்ட வாரான். கிளி என்ன சொல்லுது? தேவேந்திரனுக்கு நல்வரவு என்று சொல்லி கிளி வரவேற்குது. அப்போ இந்த கிளி வரவேற்ற உடனே என்ன நடக்குது? தேவேந்திரன் ஆச்சரியமும் வியப்பும் உட்பட கிளியை பார்க்குறான். கிளி இன்னும் சொல்லுது, என்னது? தேவலோக அரசரே, தாங்கள் ஆச்சரியப்பட தேவையில்லை, என்னுடைய தவ வலிமையால் நீங்கள் தான் தேவேந்திரன் என்று தெரிந்து கொண்டேன் என்று சொல்லுச்சு. இப்போ தேவேந்திரன் என்ன செய்யறான்? டக்கண்டு தன்னுடைய சுய உருவுக்கு மாறுறார். அப்போ சுய உருவுக்கு மாறின பிறகு கிளியை பார்த்து கேட்குறார், கிளியே, இந்த மரம் பட்டு போய் காய்கனி எதுவுமே இனி வளர வழி இல்லாமல் ஆகிட்டு. அப்போ நீ என்ன செய்கிறா? இன்னும் மரத்திலே இருக்கிறா. அப்போ இனியும் எதற்காக இந்த மரத்திலே இருந்து கொண்டு இருக்கிறாய்? இங்கிருந்த மற்ற பறவைகள் எல்லாம் வேறு நல்ல மரங்களை தேடி பறந்து போயிட்டுது. அப்போ நீயும் அதே போல் உனக்கு உணவுக்காக காய்கனிகள் கிடைக்கக்கூடிய வேறு ஏதாவது மரத்துக்கு சென்று இருக்கலாமே என்று கேட்குறான். அப்போ கிளி தேவேந்திரனுக்கு பதில் சொல்ல தொடங்குறான்.
என்னண்டு, தேவேந்திரா, என் நற்குணங்கள் தான் எனக்கு உங்களையே அடையாளம் காட்டியது இல்லையா? அவனுடைய தவ வலிமை, இந்த நல்ல குணம்தான் உங்களை அடையாளம் காட்டியது. அப்படி இருக்கும்போது தீய வழியில் நான் ஏன் செல்லணும்? நான் பிறந்ததிலிருந்து இன்று வரை இந்த மரம்தான் நான் உண்பதற்கான காய்களையும் கனிகளையும் இருக்க இடமும் தந்து என்னை காப்பாற்றியது. இப்படிப்பட்ட மரத்தை விட்டு நான் எப்படி செல்லலாம்? நன்றி மறத்தல் என்பது எப்பேற்பட்ட தீய குணம். எந்த தவறை செய்தாலும் அதற்கு பரிகாரம் உண்டு. ஆனால் ஒருவர் செய்த நன்றியை மறந்தால் அந்த தவறுக்கு பரிகாரமே கிடையாது. இது உங்களுக்கு தெரியாதா? அப்ப நீங்கள் எப்படி இப்படி என்னிடம் கேட்கலாம் என்று அந்த கிளி கூறுது. அப்ப கிளியிட பதிலை கேட்டு தேவேந்திரன் பெரும் மகிழ்ச்சி அடைந்தான் இல்லையா? அப்ப என்ன சொல்றான், ரைட், உன்னுடைய நல்ல குணத்தை எண்ணி நான் மகிழ்ச்சி அடைகிறேன். உனக்கு ஏதாவது வரம் தர என்னுடைய மனம் என்னது, உனக்கு என்ன வேணுமோ அதை கேளு. அப்போ உடன் அந்த கிளி சொல்லுது, தேவர்குல அரசனே, எனக்கு நீங்கள் வரம் தருவதாக இருந்தால் பட்டுப்போன இந்த மரம் பழையபடி பூத்து குலுங்கும் வளமான மரமாக மாற வேண்டும். அதுவே என்னுடைய விருப்பம், எனக்கு தேவையான வரம் என்று சொல்லிச்சு. அப்ப இந்த கிளியினுடைய நல்ல மனதை அறிந்து தேவேந்திரன் என்ன செய்கிறான், அங்கிருந்து மறைந்து விடுகிறார். அப்ப கிளி வரம் கேட்ட உடனே ஏன் தேவேந்திரன் மறைந்தார்? வரம் கொடுக்க முடியாது என்பதனாலா? அல்லது நின்றால் வரம் கொடுக்க வேணுமே அதனால் தப்பிச்சிடுவோம் என்றா? இல்லை இல்லையா? தெய்வ சக்தியால் முடியாதது என்று எதுவும் இல்லை. அப்போ ஏன் தேவேந்திரன் மறைந்தார் என்றால் வரம் கொடுப்பதற்காக. அதாவது மறைந்த தேவேந்திரன் அமிர்த கலசத்துடன் மரத்தின் முன்பாக தோன்றுகிறார். என்ன செய்கிறார்? அமிர்த கலசத்தோடு மீண்டும் தோன்றுகிறார். தோன்றியவர் என்ன செய்கிறார்? அந்த அமிர்த கலசத்தில் இருந்து சில துளிகளை எடுத்து அந்த பட்டு போன மரத்தின் மீது தெளித்தார். அந்த துளிகள் பட்டவுடனே அடுத்த கணம் மரம் பழையபடி பூத்து குலுங்க தொடங்கியது. அதே நேரம் அந்த மரத்தில் தங்கியிருந்த கிளி பல ஆண்டு காலம் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தது. அப்போ அந்த கிளியினுடைய ஆயுட்காலம் முடிந்ததும் கிளி என்ன செய்கிறது? இந்திரலோகத்தை அடைகிறது. அந்த கிளி செய்த நன்றி மறவாமை அந்த புண்ணியத்தினால இந்திரலோகத்துக்கு வருகிறது. அப்போ ஓரறிவு உள்ள மரத்திடம் 5 அறிவுள்ள கிளி நன்றி மறவாமல் அன்புடன் இருக்கும் பொழுது 6 அறிவுள்ள மனிதர்களாகி நாங்கள் எப்படி இருக்க வேண்டும்? பார்த்தீங்களா? அப்போ இந்த கலை எவ்வளோ அழகா சொல்லுதுன்னு. மரத்துக்கு ஒரு அறிவு பிள்ளைகள், கிளிக்கு 5 அறிவு, விலங்குகளுக்கு பறவைகளுக்கெல்லாம் 5 அறிவு, மனிதர்களுக்கு 6 அறிவு. அப்போ அந்த ஓரறிவுள்ள மரம் எங்களுக்கு தங்களுக்கு நிழல்கள், பழங்கள், காய்கள் தந்தது என்பதற்காக அந்த கிளி அந்த மரத்தை விட்டு போகாமல் இருக்காங்க. நாங்கள் என்ன செய்கிறோம்? மரங்களை வெட்டுகிறோம், காடுகளை அழிக்கிறோம், உயிர்களை கொலை செய்கிறோம், எவ்வளவோ துன்பங்களை எல்லாம் செய்கிறோம். அப்போ நாங்கள் அப்படி எதுவும் செய்யக்கூடாது. ஏனைய உயிர்களிடத்திலையும் அன்போடு இருக்கணும். அதே நேரம் எங்களுக்கு யாராவது ஏதாவது உதவி செய்தால் அந்த உதவியை நாங்கள் எப்பொழுதும் மறந்து விடக்கூடாது. நன்றி மறவாமை என்கின்ற பண்போடு இருக்க வேண்டும் என்பதை இந்த கதை மிக அழகாக எடுத்து சொல்லுது. அப்போ நாங்கள் இப்போ 3வது விழுமிய பண்பு பார்த்துருக்கோம் இல்லையா? முதலாவது என்ன பார்த்த நாங்கள்? உண்மை பேசுதல். 2வது பெரியோரை கனம் பண்ணுதல். 3வது நன்றி மறவாமை என்று 3 பண்பு பார்த்துட்டோம். இப்போ 4வது விழுமிய பண்பு பாருங்கள், தர்மம். தர்மம் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், கொடுத்தல். என்ன தான தர்மம் என்றெல்லாம் சொல்லுவோம். நீங்கள் பாடசாலையில் வெள்ளிக்கிழமையில் தர்ம காசன்லாம் செய்திருப்பீங்க இல்லையா? அப்போ தர்மம்ன்றது கொடுத்தல். பொதுவாக உலகத்தில் இருக்கிற எல்லா சமயங்களும் ஒற்றுமையாக ஒரே குரலில் அழுத்தி சொல்கிற விஷயங்கள் சிலது இருக்குது. என்னென்ன விஷயம்? இப்போ அன்பு செய்கிறது, ஒற்றுமையாக இருக்கிறது, தர்மம் செய்கிறது, இதெல்லாம் எல்லா சமயங்களும் சொல்கிறது. என்ன அப்போ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஔவையார் கூட பாருங்கள், ஆத்தி சூடி படிச்சிருப்பீங்க. அதில் முதலாவது என்னென்று இருக்கு? அறம் செய்ய விரும்பு. அப்போ அறம் என்றது தர்மம். என்ன அப்போ தர்மம் செய்ய விரும்ப வேண்டும் என்று ஔவையார் சொல்கிறா. அப்போ அறம் தர்மம் என்பது முக்கியமான ஒன்றாக இருக்குது. இப்போ தர்மம் பற்றி நாங்கள் ஒரு கதை பார்க்க போகிறோம். எங்கே? மகாபாரதத்தில் ஒரு கதை நாங்கள் பார்க்க போகிறோம். மகாபாரதத்தில் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இடையில் யுத்தம் நடக்குது. அந்த யுத்தத்தை எப்படி சொல்லுவோம்? குருச்சேத்திர போர் என்று சொல்லுவாங்க. பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இடையில் குருச்சேத்திர போர் நடக்குது. அந்த குருச்சேத்திர போரில் கௌரவர்கள் தோல்வியடைய பாண்டவர்கள் வெற்றி பெறாங்க. அப்போ வெற்றி பெற்ற பிறகு என்ன செய்கிறாங்கண்டா, பாண்டவர்கள் ஒரு யாகம் செய்கிறாங்க. அந்த யாகத்துக்கு அஸ்வமேத யாகம் என்று பெயர். சரியா? அஸ்வமேத யாகம். அதாவது இந்த தர்மர் என்ன செய்கிறார்? பாண்டவர்களுடைய மூத்தவராகிய தர்மர் அஸ்வமேத யாகம் செய்து அந்த யாகத்தினுடைய முடிவிலே 8 திசைகளில் இருந்தும் வந்திருந்த ஏழைகளுக்கெல்லாம் தானங்கள் கொடுக்குறார். எல்லா திசைகளிலிருந்து வந்த ஏழைகள் மக்களுக்கெல்லாம் தானம் கொடுக்குறார். அப்போ அந்த நேரத்தில் அந்த தானம் கொடுக்குற இடத்துல ஒரு கீரி ஒன்று வந்திருக்கு.
அந்த கீரியை பார்த்தா கொஞ்சம் வித்தியாசமான கீரி. ஏன்னா அந்த கீரியோட உடம்புல பாதி வந்து தங்கமாக இருக்குது, பாதி சாதாரண உடலாக இருந்திருக்கு. அப்போ அந்த கீரி அந்த யாகம் நடந்த இடத்துல எல்லாம், தானம் கொடுத்த இடத்துல எல்லாம் புரண்டு 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 விழுது. அப்போ இதை பார்த்தோன்னே எல்லாருக்கும் ஆச்சரியம். என்னடா ஒன்று கீரி ஆச்சரியமாக இருக்குது, அரைவாசி தங்கமாக இருக்குது, அரைவாசி சாதாரண உடலில் இருக்குது, அந்த கீரி வந்து புரண்டு விளையாடுது. அப்போ எல்லாரும் கேட்குறாங்க, எதற்காக இங்கு புரள்கிறாய் என்று கீரியை கேட்குறாங்க. அப்போ கீரி என்ன சொல்லுது, மிக பெருந்தானம் நடக்கிற இடத்துல புரண்டா இந்த மீதி உடம்பும் தங்கமாகும் என்று நம்பி வந்தேன். இந்த இடத்துல தானம் நடக்கல, அதனால தான் இந்த உடம்புல மிகுதி தங்கமாக மாறல போல என்று கீரி சொல்லிச்சு. இப்போ கீரி சொன்னோன்னே எல்லாருக்கும் இன்னும் ஆச்சரியம். அப்போ வந்திருந்த ஏழைகள் எல்லாம் திருப்தி அடைகிற அளவுக்கு தானம் கொடுத்திருந்த தர்மபுத்திரர் தர்மருக்கு இந்த கீரி சொன்னதை கேட்டு இன்னும் ஆச்சரியம் வந்துட்டு. அப்போ அங்கிருந்த எல்லாரும் இதென்ன விந்தையா இருக்கு, இதை விட பெரிய அளவில் தானம் எங்கேயாவது செய்யலுமா, அப்படி நீ எங்கே இந்த அரைவாசி தங்கத்தோட வந்தா என்று சொல்லி கீரியை விசாரிச்சாங்க. அப்போ இந்த கீரி அதுக்கு பதில் சொல்லிச்சு. என்ன பதில்? ஒரு உஞ்ச விருத்தி பிராமணரின் குடும்பத்தில், ஒரு பிராமணருடைய குடும்பத்தில் அவர் மனைவி மகன் மருமகள் என்று 4 பேர் இருந்தாங்க. ஒரு பிராமணர குடும்பத்தில் ஒரு 4 பேர் இருந்தாங்க. ஒரு சமயம் அந்த ஊரில் கடுமையான பஞ்சம் வந்துச்சு. அப்போ உணவு இல்லை, பசி பட்டினி என்று அவங்க இருந்தாங்க. அப்போ அந்த நேரம் ஒரு நாள் ஒரு படி சோளம் கிடைக்குது. அந்த சோளத்தை என்ன செய்கிறாங்க, மாவாக அரைத்து அதை 4ஆக பிரித்து சரி இறைவனை வணங்கிட்டு சரி இன்றைக்கு அதை சாப்பிடுவோம்னு சொல்லி இருந்தாங்க. அந்த நேரத்தில் சரியான பசியோடு ஒருவர் அந்த வீட்டுக்கு வாரேன். அப்போ அவரை வரவேற்று உபசரிக்கிறாங்க இந்த பிராமண குடும்பத்தினர். அந்த பிராமணர் என்ன செய்கிறார், தன்னுடைய பங்கு மாவை அவருக்கு சாப்பிட கொடுத்தார். அப்போ வந்தவர் அதை சாப்பிட்ட பிறகு பார்த்தா பசி போயிருக்குமா? இல்லை, பசி போகல. அப்போ அவருக்கு உணவு போதாது. அப்போ அந்த பிராமணர் மனைவி என்ன செய்தா, தன்னுடைய பங்கையும் அவருக்கு கொடுத்தா, அதுவும் அவருக்கு போகலை. அப்போ மகன் தன்னுடைய பங்கை கொடுத்தார், அதுவும் போதல்ல. அப்புறம் மருமகள் தன்னுடைய பங்கை கொடுத்தாங்க. இப்படி 4 பேர் பங்கையும் சாப்பிட்ட பிறகுதான் அந்த வந்தவருக்கு பசி அடங்கியது. அப்போ அந்த நேரத்தில் அவங்களுக்கு கொடுத்த மாவில் சில மா கீழே சிந்தி கிடந்தது. அந்த மாவில் நான் தவறுதலாக விழுந்துட்டேன். அப்படி விழுந்ததுனால என்னுடைய உடலில் அந்த மா ஒட்டுன இடமெல்லாம் தங்கமாக மாறிட்டுது. அப்போ அதே மாதிரி என்னுடைய மீதி உடலும் தங்கமாக மாசையில் தான் இங்கே பெருந்தானம், மிகப்பெரிய தானம் நடக்குதுன்னு இங்கே ஓடி வந்தேன். ஆனால் அந்த கொட்டின மாவிட அளவுக்கு கூட உங்களுடைய தர்மம் சமமாக இல்லை என்று கீரி சொல்லிச்சு. இப்போ கீரி சொன்னோன்னோ எல்லாரும் யோசிக்க தொடங்கினாங்க. என்னது, உண்மையாக அந்த பிராமணன் வீட்டில் நடந்த தர்மம் மிக உயர்ந்த தர்மம் இல்லையா? தங்களுக்கென்று வைத்திருந்த உணவை ஒருவர் வந்து கேட்ட பொழுது எந்த விதமான முக சுளிப்பும் இல்லாமல் அவங்க விரும்பி எல்லோரும் தங்களுடைய உணவை கொடுத்துருக்காங்கன்னு. அப்போ அப்படிப்பட்ட தர்மம்தான் மிக உயர்ந்த தர்மம். அது எல்லோராலும் அப்படி தர்மம் செய்ய முடியாது. அப்போ நாங்கள் தர்மம் செய்யக்குள்ள பிள்ளைகள் முடிந்த வரைக்கும் நாங்கள் எதையும் எதிர்பாராமல், இந்த தர்மத்தினுடைய பலன்களை எதிர்பாராமல், உண்மையாக வந்தவருடைய மனநிலையை அறிந்து முகம் சுளிக்காமல் மனமு வந்து நாங்கள் தர்மம் செய்ய வேணும். அப்படி நாங்கள் மனமு வந்து செய்தால்தான் அது உண்மையாக தர்மமாக அமையும். அப்படி இல்லாமல் நாங்கள் வேறு ஏதாவது காரணங்களையோ வேறு நன்மையோ கருதி நாங்கள் செய்தால் அது தர்மமாக இருக்காது என்பதை இந்த கீரியிட சம்பவத்திலிருந்து விளங்கி கொண்டார்கள். அப்போ இந்த கதை, மகாபாரதத்தில் வருகின்ற இந்த கதை உங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு படிப்பினையை தந்திருக்கும். அப்போ நாங்கள் இன்றைக்கு 4 விழுமியங்கள் பார்த்தோம் இல்லையா பிள்ளைகள்? உண்மை பேசுதல், அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரியோரை கனம் செய்தல், அதே போல் அடுத்தது நன்றி மறவாமை, அதே போல் தர்மம் என்ற 4 விழுமியங்கள் பார்த்தோம். இந்த விழுமிய பண்புகளை எல்லாம் நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் பின்பற்ற வேணும், வாழ்க்கையில் கடைப்பிடிக்க வேண்டும். அப்போ தான் நீங்களும் சமூகத்தில் நல்ல மனிதர்களாக வருவதற்கு இது உங்களுக்கு துணை புரியும். அந்த வேலை பிள்ளைகள், இந்த பாடம் தொடர்பாக ஏதாவது சந்தேகங்களோ அல்லது வினாக்களோ இருந்தால் நீங்கள் கீழே கமெண்ட் செய்து கொள்ளுங்கள். இந்த காணொளியை முழுமையாக பார்த்திருந்தால், இந்த காணொளி, இந்த கற்பித்தல் உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த காணொளிக்கு ஒரு லைக் செய்து கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் என்னால் தொடர்ச்சியாக காணொளிகளை பதிவேற்றுவதற்கு அது ஒரு உந்துதலாக இருக்கும். அதே போல பிள்ளைகள், கீழே டிஸ்கிரிப்ஷனிலே என்னுடைய வாட்ஸ்அப் சேனல் முகவரி தந்திருக்கிறேன். என்னோடு இந்த சைவநெறி பாட கற்றல் பயணத்தில் நீங்கள் தொடர்ந்து கொள்ள விரும்பினால் அந்த சேனலின் மூலமாக இணைந்து கொள்ள முடியும். நல்லது பிள்ளைகளே, நாங்கள் மீண்டும் மற்றொரு காணொளியிலே உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.